தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிப்போமா? இந்த அருமையான 8வது நாள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம கரங்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எதிர்நீச்சல் அடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். விசுவாசத்தில் முன்னேற ஆரம்பித்து விட்டீர்கள். உங்களை கட்டி வைத்திருந்த, உங்களை பவுண்டரி போட்டு வைத்திருந்த, உங்க எல்லைகளை முடக்கி வைத்திருந்த அந்தகார வல்லமைகள்ட்ட இருந்து, உலக ஆவிகள்ட்ட இருந்து நீங்கள், உங்க குழந்தைகளும் உங்க பிள்ளைகளும் உங்களுடைய தேவ திட்டமும் விடுதலையாக ஆரம்பிக்கிறது. சத்துருவானவன் திருடி வைத்திருந்த அநேக காரியங்களையும் கர்த்தர் உங்க கைகளில் திரும்பி கொடுக்கிறார். உங்களுடைய உயர்வு, மேன்மை, சந்தோஷம், சமாதானம், அன்பு எல்லாம் திருடி வைத்திருந்தான். இந்த அருமையான ஜெப நாட்கள்ல, இந்த 100 நாள்ல பங்கேற்று கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை பார்த்துதான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் நீ அநேகவற்றை இழந்தாய் அல்லவா? உன்னுடைய மேன்மையை இழந்தாய் அல்லவா? சத்துரு உன்னை அவமானப்படுத்தினான் அல்லவா? இன்றைய நாள்ல நீ ஆயத்தப்படு. உன்னை கொண்டு அநேகராண்டு ஆயத்தப்படுத்த போகிறார். நீ சாதாரண நபர் இல்லை என்று இந்த ஆரம்ப வேளையிலே கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். மகனே, நீ எந்த இடத்துல இருக்கலாம் தேவ பிள்ளையே, அருமையான பிரயர் டைம் குடும்பத்தாரே, நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கலாம், தமிழ் பிள்ளைகள் நீங்கள் எந்த தேசத்திலனாலும் இருக்கலாம். இந்த 100 நாள் கையோடு கைகோர்த்து இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, நம்ம கொஞ்ச நேரம் தான் ஜெபிக்க போகிறோம். இந்த கொஞ்ச நேரம் உங்க உள்ளத்தை ஒப்பு கொடுங்க. அநேக நாட்கள் நாம் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ஜெபித்த நாட்கள் உண்டு. அது எதற்காக வென்றால், தேவ பிள்ளைகள் எந்த நேரம்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அதற்காக நம்ம லைவ் போட்டிருந்தோம். இந்த நாட்கள்ல நம்ம 1 hour தான் ஜெபிக்க போகிறோம். இந்த 1 hour உங்களுக்கு பயங்கர பிரோஜனமாக இருக்க போகுது. இனி உள்ள நாட்கள் எல்லாம் ஒரே ஒரு 1 hour தான். 9 மணி டு 10 மணி வரை, இல்லை என்றால் 10:15 வரைக்கும் போகும். இல்லை என்றால் ஒரு 45 minutesல கூட முடியலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமை இறங்குறதுக்கு ஒரு செகண்ட் போதும் தேவ பிள்ளையே. உன் வாழ்க்கை விடுதலை ஆகிறதுக்கு ஒரு செகண்ட் போதும் தேவ பிள்ளையே. அதனால நீ பயப்பட வேண்டாம். இந்த லைவ்ல நடக்கிற பிரேயர் செக்ஷன்ல இணைந்து முழு மனதோடு ஜெபிக்க ஆரம்பிங்கள். தேவ பிள்ளைகளே, நீங்க எங்க இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க மறைவானவர்கள் அல்ல. உங்க பிரச்சனை பரிசுத்த ஆவியானவருக்கு மறைவானது அல்ல. நீ எங்க இருந்தாலும் உன் மேல ஒரு அக்கினி இறங்க போகுது, ஒரு விடுதலை இறங்க போகுது. ஒரு விடுதலை உங்க குடும்பத்துல பாய போகிறது. நீங்க ஆண்டருடைய நாமத்தினால சேனைக்குள் பாய்வீங்க, மதியில தாண்டுவீங்க. நெடுநாள் தடப்பட்ட, நெடுநாள் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். கோரேசுக்கு முன்பதாக ஒரு அபிஷேகம் சென்றது. வெண்கல கதவுகள் திறந்தது, இரும்பு தாழ்பால்கள் முறிந்தது. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க போனா நடக்காத விஷயம் அபிஷேகத்தோடு நீங்கள் போகும் பொழுது திறக்காதது திறக்கும், மூடப்பட்டது திறக்கும், தடைகள் உடையும். ஹல்லேலூயா. கட்டுகள் உடையும். ஆவியானவர் உன்னோடு இருப்பார். உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் மகளே. உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் மகனே. உன்னை கொண்டு செய்யும் காரியம் தேவ பிள்ளையே, அது அசாதாரணமான காரியம். உலகத்தை அசைக்கிறவர்கள், உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று உன்னை கண்டு சொல்லக்கூடிய நாட்கள் வந்திருக்கு. நீ தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து உன் குடும்பத்தை நடத்தலாம், உன் தொழிலை நடத்தலாம். ஹல்லேலூயா. எதை நீ செய்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ எதை செய்து கொண்டிருந்தாலும் அதை இனி அபிஷேகத்தோடு ஆவியானவருடைய உதவியோடு நீ செய்ய ஆரம்பிப்பா என்றால் சத்துருனுடைய சகல தடைகள், வில்லிசூனியங்கள், மந்திரங்கள், கட்டுகள், நெடுநாள் போராட்டம், இருளின் ஆவிகள், உலக ஆவிகள், உன்னை பயப்படுத்தும் ஆவிகள், உன்னை அபிஷேகத்திலிருந்து விலப்பண்ணுகிற ஆவிகள், கீழ்ப்படி ஆவியின் ஆவிகள், எந்த இருளா இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினி சிசராவின் தலையில அந்த ஆணி இறங்கினது போல உனக்கு விரோதமான அந்தகார ஆவிகளுக்கு மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கும் போது தேவ பிள்ளை ஆயத்தப்படு, தேவ பிள்ளை ஆயத்தப்படு. உன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆயத்தப்படுத்து, அதில் உள்ள கரைகளை கழுவு, உன் அபிஷேகத்தை ஆயத்தப்படுத்து. உன் அக்கினி பார்வை உண்டாகட்டும். உனக்கு தெளிந்த மனக்கண்ணை கர்த்தர் தருவாராக. உனக்கு பின்பாக நடக்கிற அந்தகாரங்கள், உனக்கு பின்பாக நடக்கிற எல்லா சதிகளையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் உன் கண்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஆவிக்குரிய கண்களை திறந்து நீ பார்க்க கர்த்தர் உன் மனக்கண்ணை திறப்பாராக. கர்த்தர் உன் தரிசன கண்களை திறப்பாராக. இந்த அபிஷேகம்
அபிஷேக ஜபத்துல, இந்த கட்டுகளை உடைக்கிற ஜபத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த எல்லையில இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இருக்கிற சீட்ல இறங்குறத நான் பார்க்கிறேன். நீங்க இருக்கிற சேர்ல இறங்குறாரு, நீங்க இருக்கிற ரூம்ல இறங்குறாரு, நீங்க இருக்கிற இடத்துல உங்க விண்டோ திறந்து, ஹalleluya, உங்க கதவு திறந்திருக்கலாம், உங்க கதவு பூட்டப்பட்டு இருக்கலாம். நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன் அறையில இறங்குறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரு வெள்ளம் உன் அறையில இறங்குது, ஒரு பெரு வெள்ளத்தின் சத்தம் உன் மேல இறங்குது, ஒரு அபிஷேகம் உன் மேல இறங்குது, ஒரு சால்வை இறங்குது. உன்னால முடியாதத இந்த அபிஷேகம் செய்யும், உன்னால முடியாதத இந்த அக்கினி செய்யும், உன்னால முடியாதத இந்த ஆவியானவர் செய்ய போறாரு. நெடுநாள் ஆய்விட்டது, நெடுநாள் ஆய்விட்டது, என்னால ஒன்னும் செய்ய முடியல. ஆண்டு சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இப்பொழுது பெற்றுக்கொள், இந்த ஆவியினால் ஆகும். வேகமாக ஒரு சுனாமியை போல, ஒரு அக்னி போல, அக்னி நாவின் ரூபத்தை கொண்டு வருகிற இவர் யார்? புறாவின் ரூபத்தை கொண்டு இறங்கி வருகிற இவர் யார்? வேற யாருமே இல்ல, கர்த்தருடைய மூணாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவர், ஜலத்தின் மேல் அசைவாடினவர், உன் கட்டுகளை உடைக்க, உன் சங்கிலிகளை கலத்த உன் அறையில இறங்கி இருக்கிறாரு, உன் அறையில இறங்கி இருக்கிறாரு. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையில துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க. அந்த அறையில அந்த மூணாவது நபர் இறங்கினாரு, அந்த மூணாவது நபர் இறங்கினாரு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கலாம், நீ ஐசியூக்குள்ள இருக்கலாம், நீ எந்த எல்லையில இருந்தாலும், ஹalleluya, ஒருவேளை உன் குடும்பத்துல சிலர் சிறைச்சாலையில கிடக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாம இருக்கலாம், நொந்து போய் இருக்கலாம், தற்கொலை எண்ணத்துல இருக்கலாம். ஆண்டு சொல்றார், மகனை திடன்கொள், மகளை திடன்கொள், உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நீ இதுவரை செய்யாததை செய்ய போற. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இதுவரை செய்யாததை என் ஆண்டவர் எனக்கு செய்ய போறாரு? ஆவியை பெற்ற தேவ பிள்ளையே, நீ ஆவியில ஜெபிக்க ஆரம்பி. உனக்காக கர்த்தர் இறங்கிட்டாரு, உனக்காக யுத்தம் பண்ணுகிறாரு. நீ இந்த பிரேயர் டைமுக்குள்ள கிளிக் பண்ணி நீ வரல, பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு. இது பரிசுத்த ஆவியானுடைய சேனல், இது பரிசுத்த ஆவியானவர் முழு மனசோடு இதை செய்யணும்னு சொன்ன ஒரு சேனல். சத்துரு இந்த சேனலை தடை பண்ண பார்த்தான், இருளின் ஆவிகள் தடை பண்ண பார்த்தது, அந்தகார ஆவிகள் தடை பண்ண பார்த்தது. ஹalleluya, மரியாளுடைய கற்பத்தில் இருந்த பிள்ளையை அழிக்க வேண்டும் என்று சத்துரு திட்டமிட்டான். அதே போல தேவ ஜனமே, ஆயிரக்கணக்கான தேவ ஜனங்கள் இணைந்து ஜெபிக்கிற இந்த சேனலை, இந்த அக்னி சேனலை, இந்த அபிஷேக சேனலை, இந்த அபிஷேக வார்த்தையை கொண்டு வருகிற இந்த பிரேயர் டைம், இந்த ஜெப நேர சேனலை, இந்த யூடியூப் சேனலை 5 வருடமாக சத்துருவானவன் எதிர்த்தான். ஹalleluya, அந்த ஆதி சர்ப்பம் எதிர்க்கிறதை என் கண்களால் நான் கண்டேன், தரிசன கண்களால் கண்டேன். ஆவியானவர் சொன்னாரு, பொறுமையா இரு மகனே, நீ ஜெபி மகனே, நீ ஆயத்தப்படு மகனே. ஹalleluya, 5 வருடம் என்றால் பல நாட்கள், பல நாட்கள் ஆயத்தப்பட்டு ஹalleluya, இன்னைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க உதவி செய்திருக்கிறார். தேவ பிள்ளையே, இது ஒரு பயங்கரமான விடுதலை உன்னை தொட்டு கொண்டிருக்கிறது. நீ உன் காதுகளை திறந்து உன் இருதய கதவை திறப்பாய் என்றால் இந்த வசனம் உன் காதுகளில் சென்று உன் இருதயத்துக்குள் பாயும். உன் இருதயத்துக்குள் பாய்கிற வசனங்கள் வெடிகுண்டை காட்டிலும், ஹalleluya, ஒரு டேம் உடைகிறதை காட்டிலும் பலத்த காரியத்தை செய்யும். உனக்குள்ள அன்பு பொங்க ஆரம்பிக்கும், உன் ஜெபம் மாற ஆரம்பிக்கும். 5 நிமிஷம் ஜெபிச்ச நீ மணிக்கூறாக ஜெபிக்க போற. 5 நிமிஷம் ஜெபித்த நீ உன் வாழ்க்கை மாற போகுது. சபைக்கு போக பிடிக்காத உனக்கு சபையே அடைக்கலமா மாறுது. பாஸ்டரை பிடிக்காத உனக்கு பாஸ்டர் மூலமா ஆவியானவர் பேசுவாரு. ஹalleluya, உலகத்துல 1000 அறியாமை உள்ளவர்கள் இருக்கலாம், உலகத்துல 1000 அறியாமை உள்ள சபைகள் இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்க இயேசுவை மட்டும் பாருங்க, நீங்க இயேசுவை மட்டும் பாருங்க. நீங்க போற திருச்சபைகள்ல ஹalleluya கள்ள உபதேசம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்பட வேண்டும். ஹalleluya, எல்லா மனிதர்களும் குறை உள்ளவர்கள் தான். தேவ பிள்ளைகளே, மனிதனை பார்க்காதீர்கள், ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசுவை பாருங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு சிலர் மேல ஆவியானவர் பலமா இறங்க போகிறார். எத்தனை பேர் அந்த ஆவியானுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? சில கவலைகளோடு வந்திருக்கிறீங்க.
வேதனைகளோடு வந்திருக்கிறீங்க. சிலர் விசுவாசத்தில் அண்ணலா இருக்கிறீங்க. சிலர் என் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார்னு விசுவாசத்தில் எழும்பிட்டீங்க. ஆனா உங்களை போலவே எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல தேவ ஜனமே. சிலர் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, சிலர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கும் பொழுது நீ சோர்வா இருக்கக்கூடாது தேவ பிள்ளையே, நீ கண்ணீரோடு இருக்கக்கூடாது தேவ பிள்ளையே. நீ அதை ரிசீவ் பண்றதுக்கு ஆயத்தமா இருக்கணும். உன் உள்ளத்தை திறந்து என் மேல் ஊற்றும் என்று நீ சொல்லணும் தேவ பிள்ளையே. நீ அப்படி சொல்லும் பொழுதுதான் தாகம் உள்ளவன் மேலதான் ஆண்டு தண்ணி ஊத்துவாரு தேவ பிள்ளையே. ஒரு மழை பெய்யும் பொழுது, அந்த மழை பயங்கரமா பெய்யும் பொழுது, ஒரு 100 பேர் சென்று அதுல தண்ணி பிடித்தாலும் 100 பேருக்கும் அந்த மழை தண்ணீர் கொடுக்கும். 1000 பேர் சென்று தண்ணீரை பிடித்தாலும் 1000 பேருக்கு கொடுக்கும். 1,00,000 பேர் சென்று ஒரு தண்ணி பாட்டில காமித்து, ஒரு டம்ளாரை காண்பித்து, ஒரு பக்கெட்டை தூக்கி வைத்தாலும் 1,00,000 பேருக்கும் தண்ணீர் கொடுக்கும். மழை என்பது எல்லாருக்கும் உரியது. ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பேரும் வீட்டுக்குள்ள தூங்கி கொண்டிருந்தா, சோர்ந்து போய் இருந்தா அது நடக்காது. ஜஸ்ட் மழை பெய்யும் பொழுது ஒரு பக்கெட் எடுத்து வெளியே வச்சு பாருங்க. அது கரெக்டான இடத்துல இருக்குமானால், மழை தண்ணி சேகரித்து வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்குமானால், உங்க பக்கெட் நிரம்போ, உங்க அண்டா நிரம்போ, இல்ல ஒரு லாரி கூட நிரம்போ. மழை நீர் சேகரித்து கொண்டு வருகிறது தான் குழாய்கள். குழாய்கள் என்ன செய்யும்? மழை நீரை சேகரித்து கொண்டு வரும். தேவ பிள்ளையே, ஜபமும் அப்படிதான். பரிசுத்த ஆவியானவருடைய வெள்ளத்தை ஜபம் என்ற வார்த்தை மூலமாக, வசனம் என்ற குழாய்கள் மூலமாக, பாடல் என்ற குழாய்கள் மூலமாக கர்த்தர் உங்க மேல கொண்டு வராரு. இந்த நேரம் உங்க பக்கெட் பூட்டப்பட்டிருந்தாலோ, உங்க கையில இருக்கிற குடம், நான் இதை உங்க இருதயத்துக்கு ஒப்பனையா சொல்லுகிறேன், உங்க இருதயம் அடைக்கப்பட்டிருந்தால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆவியானுடைய மகிமை உனக்குள்ள போவாது. நீ மழை பெஞ்சதை பார்ப்ப, பரிசுத்த ஆவியின் மழை பெஞ்சதை பார்ப்ப, அநேகர் நல்ல சாட்சி எழுதுகிறத பார்ப்ப. ஆனா உன் வாழ்க்கையில நடக்கணும்னா உன் இருதயத்தை தர, உன் இருதயத்தை தர. பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று விசுவாசி, அந்நிய வாசை உண்டு என்று விசுவாசி, ஆவியானவர் உண்டு என்று விசுவாசி, ஆவியானவர் உன்னோட பேசுவார் என்று விசுவாசி. கர்த்தராகிய இயேசு அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துல நம்ம கூட இருக்கிறது நீ விசுவாசிக்கணும். அவரால் எல்லாம் முடியும், அவர் எதனாலும் செய்ய முடியும். ஆனா அவருடைய வல்லமை வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு தான் இந்த ஜெபம். தேவ பிள்ளையே, ஒரு போஸ்ட்ல கரண்ட் இருக்கதான் செய்யுது. ஆனா அது உன் வீட்டுக்கு வரணும்னா அதுக்கு சில வயர் கனெக்ஷன் தேவை. ஐயோ கரண்ட் இருக்கு, ஆனா என் வீட்டுல கரண்ட் இல்லைன்னு சொன்னீங்கன்னா, உங்க வீட்டுல கரண்ட் இல்லைன்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. உங்க வீட்டுல கனெக்ஷன் இல்லை, போஸ்டில் உள்ள வயர் உங்க வீட்டுக்குள்ள வரல. தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்யல நீ நினைக்காத. பரிசுத்த ஆவியானோட உறவு உனக்கு இல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை உனக்கு இல்ல. ஏன் இந்த கஷ்டத்தில் இன்னைக்கு நீ இருக்கிறாய்? பரிசுத்த ஆவியானோட உறவு இல்லாததுனால்தான் அவர் உனக்கு வரப்போகிற பிரச்சனையை முன்பதாகவே அறிவிப்பா. நீ அவருடைய உறவுல இல்லாததுனால அவரால் சொப்பனத்தை வெளிப்படுத்த முடியல, அவரால் அபிஷேகத்தில் உன்கிட்ட பேச முடியல, ஆவியானவருடைய வசனம் உனக்கு புரியல. நீ உன் இஷ்டம் போல் போன. ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அதை தடை பண்ணி நம்மளை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானுடைய சத்தத்தை நீ கேட்காமல் உன்னை கடினப்படுத்தினதுனாலதான் ஒருவேளை உனக்கு ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்று உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறாரு, அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும், ஆவியில் நடக்க வேண்டும், ஆவியில் பார்க்க வேண்டும், ஆவியில் கேட்க வேண்டும், ஆவியானவரோடு நடக்க வேண்டும் என்ற சத்தியம் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, நீ எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த பலவீனத்தில் இருந்தாலும், இந்த ஆவியின் மகிமையாகிய மழை பெய்யும் பொழுது ஒரு கிளாஸை கொண்டு போனா கிளாஸ் அளவுல கிடைக்கும், ஒரு பக்கெட்டை கொண்டு போனா ஒரு பக்கெட் அளவு தண்ணி நிரம்பும், ஒரு அண்டாவை கொண்டு போனா அண்டா அளவுல நிரம்பும், ஒரு 500 லிட்டர் டேங்கை கொண்டு போனா டேங்கு நிரம்பும், ஒரு லாரியை கொண்டு போனா லாரி நிரம்பும். தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை நீ எவ்வளவு திறந்து கொடுக்குறியோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் நிரப்புவாரு. ஏதோ இது ஒரு நாள் மீட்டிங் நினைத்து சோர்ந்து போக வேண்டாம். 100 நாள் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த 100 நாள் ஜெபத்தை ஒவ்வொரு நாள் நீங்க முடிந்த பிறகு கூட கேட்கலாம். நீங்க இப்ப
இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா இந்த சேனல் மூலமாக முதல் வீடியோவே இந்த 8வது நாள் வீடியோவா நீங்க பார்த்தாலும் மறுபடியும் நீங்க திரும்பி 1வது வீடியோல இருந்து கேளுங்க. ஒவ்வொரு நாளும் நியமித்து 1, 2, 3ன்னு 100 நாள் கேட்டு முடியும் பொழுது உன் வாழ்க்கை தரம் மாறும், உன் அபிஷேக லெவல் மாறும், உன் கண்ணு தரிசனத்தை பார்க்கும். நீ முச்செடியை நீ பார்க்க போறது இல்ல. 40 வருஷம் முச்செடியை தான் நீ பார்த்த. இனிமே முச்செடியில ஒரு அக்னியை பார்ப்ப. இனி அந்த அக்னிக்குள்ள ஒரு சத்தத்தை கேட்ப. உன் கண்ணு பார்க்கும், உன் காது கேட்கும். இதுவரைக்கும் பார்த்தது மாதிரி பார்க்க போறது இல்ல. இனி ஒண்ணு நீ முள்ளு உள்ள செடியை பார்க்க போறது இல்ல. இனி முள்ளுள்ள வாழ்க்கையை பார்க்க போறது இல்ல. அந்த முள்ளின் மத்தியில எரிகிற ஒரு அக்னியை பார்க்க போற. அந்த முள்ளின் மத்தியில கேட்கிற ஒரு சத்தத்தை கேட்க போற. அனுதினமும் பார்த்த முச்செடிதான் 40 வருஷம் பார்த்த முச்செடியில ஒரு விசேஷம் நடந்தது. அந்த விசேஷம் எப்படி நடந்தது? கர்த்தருடைய நேரம், இந்த 100 நாள் ஜெபம், கர்த்தருடைய நேரம். பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, உன் இருதய கதவை தர. கர்த்தர் உன் இருதயத்தை திறக்கிறார். நீ இருக்கிற அறையில இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுது உன் குடும்பத்துக்கு விரோதமான கட்டுகளை தொட்டுகிறார். உன்னை காயப்படுத்துகிற ஆவிகளை தொட்டுகிறார். உன்னை ஜெபிக்க விடாத ஆவிகளை உடைத்தெறிகிறார். அந்த கட்டுகளை நிரூபணமாக்குகிறார். லியந்தலரபலபோ சந்தலரகடனா அல்பராதரபலகடரா அல்தெரேதெரி அந்தலரபா லியந்தலரபபபபபபா. உனக்கு விரோதமான கட்டு அசைய தொடங்கிட்டு உனக்கு விரோதமான பிசாசின் வல்லமைகளை தூதர்கள் அரெஸ்ட் ஆகுறத நான் பார்க்கிறேன். தூதர்கள் அரெஸ்ட் ஆகுறாங்க. அந்த பிசாசின் கிரியைகள் அரெஸ்ட் ஆகுது. அந்த பயத்தின் ஆவிகள் அரெஸ்ட் ஆகுது. அந்த கடன் ஆவி அரெஸ்ட் ஆகுது. அந்த விபச்சார ஆவி அரெஸ்ட் ஆகுது. உன்னை விபச்சாரத்துல தள்ளணும்னு நினைச்ச ஆவி அரெஸ்ட் ஆகுது. உன்னை குடி போதையில தள்ளணும்னு நினைச்ச ஆவி அரெஸ்ட் ஆகுது. அந்த பண ஆசையின் ஆவி அரெஸ்ட் ஆகுது. ஆண்டவரை தேட விடாம, சபைக்கு போக விடாம, ஆராதிக்க விடாம, பாஸ்டரை பார்க்க வச்சு, பாஸ்டர் பிள்ளைகள் இப்படி செய்றாங்களே, விசுவாசிகள் இப்படி இருக்கிறாங்களே, அவர்கள் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி குறைகளை பார்க்க வைத்து நன்மைகளை மறைத்த துன்மார்க்க ஆவி உன்னையும் உன் குடும்பத்தையும் விட்டு வெளியேறுகிறது. இது ஒரு தீர்க்க தரிசன சத்தம் உனக்கு வருகிறது. தேவ பிள்ளையை பெற்றுக்கொள். இங்க சிலர் இருக்கிறீங்க. ராபின் ராபின் சொல்லக்கூடிய ஒரு சகோதரனை கர்த்தர் தொட்டுகிறார், தொட்டுகிறார், தொட்டுகிறார். லீகா பாபா 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 ராவி 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 கர்த்தரோட அக்னி தொடுது உன்னை. லியாந்தலரபா ஸ்னேகா கர்த்தருடைய ஆவியானவனை தொடுகிறார். மகளே, உன் குடும்பத்தை தொடுகிறார். உன் குடும்பம் சத்தியத்துல வளர போது, சத்தியத்துல வளர போது. மோனிஷா மோனிஷா கர்த்தரோட தொடுகிறார். தேவ பிள்ளையே, உன் மேல அக்னி இறங்குது. நீ அக்னிக்காக, அபிஷேகத்துக்காக தாகமுள்ளவளாக கர்த்தரான மாட்டுகிறார். லியாந்தலரபா சந்தலரபா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் இருதயத்தை தர மகனே. சோத்திரம் சோத்திரம் சொல்லும் பொழுது, இயேசுவின் ரத்தம்னு சொல்லும் பொழுது, இந்த அபிஷேக வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு டைம்ல கர்த்தர் உன் இருதயத்தை திறப்பாரு. ஏதோ ஒரு டைம் உன் அற்புதத்தின் நேரம். எது தெரியுமா? உன் அற்புதத்தின் நேரம். உன் ஹார்ட் திறக்கும் பொழுது, உன் இருதயம் திறக்கும் பொழுது, அந்த வசனம் உள்ள போகும் பொழுது, அது உனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது, அது உன் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இறங்கும் பொழுது, அந்த அபிஷேக வார்த்தை உனக்குள்ள போகும் பொழுது, அது அபிஷேக நேரமா மாறுது. சில பூட்டுகள் திறக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். சில வில்லுசுனிய கட்டு உடையுது. பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். பாபா 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 பா. வியாதியின் கட்டு உடையுது. எரிச்சலின் ஆவி எரியுது. வில்லுசுனிய ஆவி எரியுது. லைலா கர்த்தர் உங்களை தொடுகிறார். லைலா கர்த்தர் உங்களை தொடுகிறார். அபிஷேக் கர்த்தர் உங்களை தொடுகிறார். அபிஷேக் கர்த்தர் உங்களை தொடுகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் மகனே. நீ கர்த்தருடைய வாசனை திரவியமாய் இருப்ப. நீ கர்த்தருடைய வாசனை திரவியமாய் இருப்ப. உன் தாய் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. உன் தாய் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அபிஷேக் லியாந்தலரபா சந்தலரபா அல்பராத ரபலகடர சந்தலரபா அல்காரபா ஷானா ரபா லாகா தானா லேகோரோ கோஷே பெதேலே ரபாதுனா ரபா ஷகதானா ரபா. தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? கர்த்தருடைய அக்னி உன் குடும்பத்தில் இறங்கணும். அந்த கட்டுகள் எல்லாம் நிர்மூலமாகி நீ ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக.
உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரோ. நூறுக்கணக்கான தேவ பிள்ளைகள் பார்த்திருக்கிறீங்க. ஆவியானவர் கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகுது, உன் மேல அபிஷேகம் இறங்க போகுது. கழுதையை தேடி வந்த சவுலுக்கு அரசாங்கத்தை கொடுத்த ஆண்டவர், கழுதையை தேடி வந்த மனிதனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண ஆண்டவர். ஏதோ ஒரு வியாதியினால தானே இந்த வீடியோவை பார்த்தேன், ஏதோ ஒரு கடன் பாரத்தினால தானே இந்த வீடியோவை பார்த்த நீ மகனே மகளே தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு பாரத்தினால தானே நீ இந்த இடத்துல வந்து இருக்கிற. ஆண்டு சொல்றாரு, நீ வந்த பாரம் ஒரு பாரமா இருக்கலாம், ஆனா உன் மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு அந்த பாரத்தை எல்லாம் மாற்றி போடும். நீ தெரிஞ்சனா ஓரா பாஷா கதாராபா, உன் பாரம் பனிய போல மறைய போகுது. நீ உன் பாரத்தை தான் கொண்டு வந்த, ஆனா பரத்துல உள்ள தெய்வம் உன் பாரத்துக்கு உன்னை போல பிரச்சனையில இருக்கிற அநேகருக்கு உன்னையே அதிகாரியா மாத்த நினைச்சிட்டாரு. நீ உனக்கு ஒரு வேலை இருக்குமா நினைச்ச, ஆனா உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாருன்னு உள்ள சத்தியம் உனக்கு தெரியாம போயிட்டு, கழுதையை தேடி வந்த சவுலை பார்த்து ஆண்டு சொன்னாரு, உனக்கு இந்த இஸ்ரேல் உள்ள அத்தனை கழுதைகளையும் அத்தனை ஜனத்தையும் ஆமீன் அத்தனை மாடுகளையும் அத்தனை ஆடுகளையும் அத்தனை தேசத்தையும் கர்த்தர் உனக்கு தாராரு. நீ ஏதோ தொலைஞ்சு போன ஒரு கழுதையை தேடி வந்த, ஆனா இந்த இஸ்ரவேல் தேசமே உனக்கு தெரியாம போய்விட்டது. உன் மேல அவ்வளவு பெரிய திட்டம் கிடக்குதுன்னு அந்த தீர்க்கதரிசி அந்த சவுலின் கண்ணை திறந்தார். இந்த ஆண்டவர் இன்னைக்கு ஹல்லேலூயா, அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு பிரச்சனையில வந்த உன்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த பிரச்சனைகளுக்கு உன்னை இளவரசியா மாத்துவாரு, உன்னை இளவரசனா மாத்துவாரு. அதே போல பாடுகள்ல உள்ளவங்களுக்கு உன்னை கொண்டு சொல்யூஷனை கொண்டு வர போறாரு. ஏதோ ஒரு பாடு இன்னைக்கு உன்னை அழுத்தி கொண்டு இருக்குல்ல, அது கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், நீ அதன் மத்தியில கர்த்தருக்காக பிரகாசிக்க போற. ஒரு 90 வயசு மதிக்கத்தக்கதான ஒரு தேவ மனுஷனை நெடுநாளாய் படுக்கையில இருந்து தான் செய்தி கொடுப்பார். அவரை கட்டலில் தூக்கி கொண்டு வந்து ஃபுல் ஃபீட்டில் வைப்பாங்க. அவர் ஃபுல் ஃபீட்டில் இருந்து மைக்கை பேசும் பொழுது, அவர் ஃபுல் ஃபீட்டில் படுத்துக்கிட்டே மைக்கை பிடிக்கும் பொழுது அவர் கை நடுங்கி கொண்டு தான் இருக்கும். ஆனால் அவர் உள்ளே இருந்து வருகிற வார்த்தை கிட்னி ஃபெயிலியரை சுகந்துச்சு. அவர் உள்ளே இருந்து புறப்பட்டு வந்த இயேசு அந்த வார்த்தை, அந்த அபிஷேகம் அங்கே வந்த மக்களுடைய கேன்சரை மாத்துச்சு, குடும்பத்தை கட்டுச்சு, பிசாசுகளை விரட்டுச்சு. வயசு முக்கியம் இல்லை அருமையானவர்களே, உங்க உள்ளம் ரெடியா இருக்கா? உங்களுக்கு 90 வயசு ஆகலாம், 60 வயசு ஆகலாம். உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் பேச போறாரு. அந்த பழைய அன்பு வருது, அந்த பழைய அபிஷேகம் வருது, அந்த பழைய தேவனோடு உள்ள உறவு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரு. நீ புதிதாய் பார்த்து கொண்டு இருப்பாய் என்றால் ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய கிருபையை ஊட்ட போறாரு மகனே. ஒரு புதிய அபிஷேகத்தை தர போறாரு, ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு தர போறாரு. நீ எந்த நிந்தனையில இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர போகிறேன்னு ஆவியானவர் சொல்றாரு. ஆண்டவருடைய இருதய துடிப்பை அறிந்து கொண்டு அவரோடு இணைந்து துதிப்போமா? அவர் உங்க ஒவ்வொருவரையும் நிரப்ப சுத்தமா இருக்கிறாரு. அவருடைய அபிஷேகங்களை நிரப்ப சுத்தமா இருக்கிறது. இந்த 100 நாள்ல விசேஷமான விஷயமே கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்காக இறங்கும். கோரேசுக்கு முன்பதாக சென்ற ஆண்டவர் உனக்கு முன்பதாக செல்ல போறாரு. சிறைச்சலை அசைத்த ஆவியானவர் உன் விஷயத்துல இறங்க போறாரு. இதுதான் 100 நாள் ஜபத்தினுடைய விசேஷம். நெடுநாள் போராட்டங்கள், நெடுநாள் யுத்தங்கள், நெடுநாள் ஜப குறைவுகள், உபவாச குறைவுகள், கீழ்ப்படியாமைகள், அசுத்த ஆவிகளின் போராட்டங்கள், பில்லிசூனிய கட்டுகள், வியாதியின் கட்டுகள், எதுவாக இருந்தாலும் ஒரு அக்னி எரிந்து எரிந்து வரும் பொழுது அந்த அக்னி சகலத்தையும் கரைத்து சாம்பலாக்குறது போல பரிசுத்த ஆவியின் அக்னி உன்னை நோக்கி வரும் பொழுது அது இந்த 100 நாட்கள் உன் மேல் அசைவாடும் பொழுது நடக்காதது நடக்கும், மாறாதது மாறும். அதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஓ ரபா ஷகத ரபா லியாந்தல ரபா ஷந்தல ரபா.
இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். சொல்லுவோம். இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம். இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா. அருமையான தேவ பிள்ளைகளே, நூறுக்கணக்கான தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க. நூறுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த ஜெபம் விடுதலையா மாறப்போகுது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவி உங்களில் இருந்து பேசும் சொன்ன வார்த்தை இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை உன் குடும்பத்தை நிரப்ப ஆரம்பித்து விட்டது. உன்னை நெருக்கத்தில் போட்டு, உன்னை இடுக்கத்தில் வைத்து, உன்னை நிர்மலமாக்கணும், நீ விடுதலையாக கூடாதுன்னு உன்னை துன்பப்படுத்தின ஆவிகளை கர்த்தர் காட்டுகிறார். உன்னை ஒரு இடத்தில் இருந்து ஒரு இடத்துக்கு உன்னை செல்ல விடாமல் உன்னை அண்டர் அரெஸ்ட் பண்ணி வச்ச ஆவிகள், உன் குடும்பத்தை கெட்டுகிற ஆவிகள், உன்னை விடுதலையாக நல்ல வருமானத்தை வாங்க விடாம உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உன்னை சோர்வுபடுத்துகிற ஆவிகளை கர்த்தர் காட்டுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் ஆண்டவராகிய இயேசுவின் இருதய துடிப்பை நான் அறியணும். இந்த அந்தகார ஆவிகள் என்னை உபத்திரவப்படுத்துகிறது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. ஏதோ ஒரு நபர் மூலமாக உங்களை காயப்படுத்தி கொண்டிருப்பான். ஏதோ ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையை தோன்றும். ஏதோ கணவருடைய வாயாலே உங்களை ஏசி கொண்டிருப்பான். மனைவி உங்களை வெறுத்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் அந்த சாத்தானுக்கு வேலைதான். இந்த சாத்தானுடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் உடைக்கிறதுக்கு தான் இந்த அபிஷேக ஜெபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தப்படுகிறீங்க? உங்களை ஆயத்தப்படுத்துங்க தேவ பிள்ளையே. கர்த்தருடைய அக்னி உன் மேல இறங்க போது, கர்த்தருடைய மகிமை உன் குடும்பத்துல இறங்க போது. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. உன்னை நீ ஆயத்தப்படுத்து. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாயா? உன் குடும்பத்துக்கு விடுதலை வருகிறதுக்கு நீ ஒரு கருவியாய் மாறுவியா? நீ ஒரு கருவியாய் மாறுவியா? உன் குடும்பத்துல தேவனுடைய அபிஷேகம் வெளிப்படுகிறதற்கு நீ ஒரு சேனலா மாறுவியா? குடும்பத்தில் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகிறதற்கு நீ ஒரு வாய்க்காலாய் மாறுவாயா? தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு வாய்க்காலாக, தேவனுடைய வார்த்தையை குடும்பத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக நீ மாறுவாயா? ஒரு மாற்றத்தை உருவாக்குவாயா? தேவன் உன்னை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவன் உன் இருதயத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உன்னுடைய எல்லா காயங்களையும் மாற்ற தொடங்கிவிட்டார். உன் குடும்பத்தில் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சு விட்டார். தேவ பிள்ளையே, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. தேவனுடைய சமூகத்துல உன்னை ஒரு குழந்தைய போல விட்டுக்கொடு, ஒரு குழந்தைய போல விட்டுக்கொடு. ஆவியானவர் உன் கைகளை பிடித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆவியானவர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சு விட்டாரு. நீ உன் கவலைகளை எல்லாம் மறந்து தேவனோடு இணைய ஆரம்பிப்பாயா? இது ஒரு கடினமான விஷயமே இல்லை தேவ பிள்ளையே. நீ ஆண்டோடைய வசனத்தை விசுவாசித்தால் போதும். ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னம் இறங்குறதுக்கு நீ ஒரு வாய்க்காலை வெட்டினா போதும். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை இறங்குறதுக்கு ஒரு சேனலை உருவாக்கி விட்டா போதும். ஆமென். ஒரு நதி நிறைய தண்ணி இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படணும்? ஒரு வாய்க்காலை வெட்டி விடு. ஆமென். ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆண்டவருக்கும் உன் குடும்பத்துக்கும் ஒரு தொடர்பை மட்டும் உருவாக்கு, மற்றதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. காணா ஒரு கல்யாணத்துல குறைவுகள் வந்தது, ஆனா ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாங்க. அருமையான ஒரு வாய்க்காலை வெட்டி இருந்தாங்க. இயேசு ராஜாவுக்கு ஒரு கல்யாண இன்விடேஷனை வச்சிருந்தாங்க. அந்த கார்டு முதல்ல அவருக்கு வச்சதுனால அந்த கல்யாணத்தில் உள்ள துன்பங்கள் ஆமென் இன்பமா மாறினது.
ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரலாம், இன்னைக்கு வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் வரலாம். ஆனா ஆண்டவர் உன் வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு ஒரு பாதையை உருவாக்கு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். தொடர்ந்து துதிப்போமா. இருக்கிற இடத்துல ஆண்டவரே உங்க இருதயத்தை புரிஞ்சு கொள்ளணும்பா. இந்த 100 நாள் ஜெபத்துல என்னை அர்ப்பணிக்கிறப்பா, என்னை ஆவியில நிரப்புங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பா, உங்க அபிஷேகத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்பீங்க தேவ பிள்ளைகளே? இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து தான் ஆவியானவர் பேசுகிறார், உன்னை பார்த்து தான், உன் குடும்பத்தை பார்த்து தான் பேசி கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தப்படுவாயா? ஒரு பெரிய எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுவாயா? உன் குடும்பத்தில் உள்ள மாற்றத்துக்கு ஆயத்தப்படுவாயா? அபிஷேக ஜெபத்திற்கு உன்னை விட்டு கொடுப்பாயா? ஆவியானுடைய சத்தத்துக்கு உன்னை விட்டு கொடுப்பாயா? ஆவியானவரை பேசு, நான் கேட்கிறேன்னு சொல்லுவாயா? ஆவியானவர் உன்னோடு பேச போகிறாரு. குட்டி சாமுவேலோடு பேசின ஆண்டவர் உன்னோடு பேச போறாரு, உன் குடும்பத்தோடு பேச போகிறாரு. சொப்பனங்கள் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார்னு ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆவியானவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து இந்த பாடலை பாடி உயர்த்துவீங்க? உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். உலகத்துக்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற. இயேசு ராஜா. எத்தனை பேர் சொல்லுங்க? உங்க இதயத்தில் இப்ப அறிஞ்சுக்கணும்ப்பா, உங்க சித்தத்தை அறியணும். ஆண்டவரே, ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். இயேசு ராஜா. அதுதான் உங்க திறவோடு கர்த்தருடைய இருதய துடிப்பை அறிந்து கொள்வதுதான் உங்க திறந்த வாசல். கர்த்தர் உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்க திறந்த வாசலின் சாவி. பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற, உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும், உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக. எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு வாழ்வு இது உமக்காக. என் உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம், உணர்வெல்லாம் உமக்காக, இல்லமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும், உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஆண்டவராகிய இயேசுவின் கையில நீங்க எதை கொடுத்தாலும் அதை மகிமையாய் மாத்தி அதை ஆசீர்வதிப்பார்.
ஆண்டவராகிய இயேசுவின் கையில் 5 அப்போ 2 மீனை கொடுத்தார்கள். அது அந்த சிறுவனுடைய கையில் இருக்கிற வரைக்கும் அது 5 அப்போ 2 மீன் தான். அது அந்த சிருஷ்டிகருடைய கையில கொடுக்கும் பொழுது அது பல ஆயிரங்களின் உணவாக மாறியது. ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து பல்லாயிரம் ஜனங்களுக்கு கொடுக்க வைத்தார். லீபாதா ராபா ஷகாதானா ரபா. ஆண்டவர் கையில கொடுத்து பாருங்க. ஆண்டவர் கையில உங்க வாழ்க்கையை கொடுத்து பாருங்க. ஆண்டவருக்கு யுத்தம் பண்ண ஒரு டைமை கொடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவ உங்களை ஏசுறான், இவ உங்களை ஏசுறான்னு கவலைப்படாதீங்க. நீங்க பொறுமையா இருந்து பாருங்க. கர்த்தர் செய்யறத பாருங்க. உங்க பிள்ளை எதிர்த்து பேசுதா, பொறுமையா இருந்து ஜெபிங்க. நீங்க 1000 ஆலோசனை சொல்லியும் கேட்காத பிள்ளைகள், சொல்லியும் கேட்காத கணவர்கள், சொல்லியும் கேட்காத மனைவி, சொல்லியும் கேட்காத குடும்பம், நீங்க முட்டை முடக்கி தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்க கையில தருகிறேன்பா, என் கணவரை தருகிறேன்பா, என் பிள்ளைகளை தருகிறேன்பா, ஆண்டவரே என் வாழ்க்கைய தருகிறேன்பான்னு சொல்லி பாருங்க. 5 அப்பத்தை 2 மீன் ஆசீர்வதித்த ஆண்டவர் ஆயிரங்களுக்கு ஆசீர்வதிப்பாரு. பேதுருவை பார்த்து கேட்டாரு, உன் படகுல இடம் தருவாயா, உன் படகுல இடம் தருவாயா? தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு அந்த படகை கொடுக்கும் பொழுது பல ஆயிரம் ஜனங்களை தொட்டாரு. அந்த பேதுருவை தொட்டாரு. அந்த படகுல நின்று ஊழியம் செஞ்சாரு. அந்த படகை மீனால் நிரப்பினாரு. நீ இயேசுட்ட எதை கொடுத்தாலும் அதை ஆசீர்வதிப்பாரு. மகனே, நீ இயேசுட்ட கையில, நீ இயேசப்பாவுடைய கையில உன் வாழ்க்கையை கொடுத்து பாரு. உன் வாழ்க்கை மாறுதா இல்லையான்னு பாரு. இத்தனை வருடமா மாறல, 100% உன் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுத்து நீ செய்யற வேலையை சந்தோஷமா செய். நீ குட்டி வேலை செய்யலாம், ஆண்டவர் உன் ஜீவனை பாதுகாப்பாரு. நீ சிலப்போ ரொம்ப வருமானம் வரணும்னு சில தொழிலுக்குள்ள இறங்குவ, அது உன் உயிரையே வேட்டையாடும். உன் பிள்ளைகளை உன்னை விட்டு பிரிக்கும். ஏதோ ஒன்று கர்த்தர் உனக்கு கொடுத்ததை நீ சமாதானமாக செய் மகனே. கர்த்தரே உன்னை உயர்த்துவாரு. நீ அவசரப்படவே வேண்டாம் ஆவியானவர் சொல்லுகிறாரு. ஏன்னா ஆண்டவர் கையில கொடுத்த வாழ்க்கையை கர்த்தரே கேரண்டி எடுப்பாரு. ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. அப்பாவுடைய கையில கொடுத்து பாருங்க. அப்பாவுடைய கையில கொடுத்து பாருங்க. ஆண்டவராய் இயேசு கேட்டாரு. அந்த மேல அறையில ஒரு 120 பேர் கூடி இருந்தாங்க. தேவ பிள்ளை ஆண்டவராகி இயேசு மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு மேல் அறையை தேர்ந்தெடுத்தாரு. ஆண்டவராகி இயேசு அந்த அறையை கேட்டாரு. அந்த அறையை அற்புத அறையாக மாத்தினாரு. அந்த அறையில தேவனுடைய சித்தம் வெளிப்பட்டது. சீசர்கள் எல்லாம் ஒரு நாள் வந்தது. ஒரு 120 பேராக கூடினார்கள். அந்த மேல் அறையில் கூடும் பொழுது ஆண்டவருடைய அக்னி அந்த அறையில் வந்தது. தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் அதை சிறப்பா மாத்த போறாரு. இன்னைக்கு நீ சமயத்தை கொடுத்திருக்கிற இந்த 100 நாள் ஒதுக்கி ஜெபிக்கிற இந்த 100 நாளும் அற்புதத்தின் நிமிடமாய் மாறப்போகிறது. விடுதலையின் சத்தமாய் மாறப்போகிறது. அபிஷேகமாய் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. அக்னியாய் நீ மாறப்போகிற. உன்னை கண்ட பிசாசு அக்னியை கண்டு பயப்படுகிறது போல, அக்னியை கண்டு பாம்பு பயப்படும், பள்ளி பயப்படும், இருளின் ஆவிகள் எல்லாமே பயப்படும். உன் மேல இறங்குற பரிசுத்த ஆவிக்கு முன்பதாக அந்தகார ஆவிகள் பயப்பட போகிறது. நீ ஆண்டவராகிய இயேசுவின் கையில எதை கொடுத்தாலும் ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவராகிய இயேசுவின் கையில ஒரு கழுதையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த கழுதையின் மேல் ஏறி அமர்ந்தார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், அந்த கழுதையை அவுத்து கொண்டு வாருங்கள், எனக்கு வேண்டும். ஆண்டவராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளை கட்டப்பட்டு இருக்கிறான், அவனை அவுத்துட்டு வாங்க. என் பிள்ளை, என் மகா, என்னுடைய ஜனம் கட்டப்பட்டு இருக்குது, அந்த கட்டை அவுளுங்க. நான் அவர்கள் மேல் பயணம் செல்ல போகிறேன். இனி அவர்கள் தனிமையாக செல்ல மாட்டார்கள். இனி அவர்கள் தனிமையானவர்கள் அல்ல. இனி நான் அவங்க கூட இருக்க போறேன். இனி நான் அவங்க கூட இருக்க போறேன். அந்த கழுதைக்கு மேல இருந்த இயேசுவுக்கு ராபா ஷதா ராபா உலகமே மதித்தது. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட அந்த கழுதையை யாருமே மதிக்கல. ஆனா இயேசு என்னைக்கு மேல வந்தாரோ, இயேசு அந்த கழுதையின் மேல என்னைக்கு அமர்ந்தாரோ, அந்த தேசத்தில் உள்ள எல்லாரும் துணிகளை விரித்து ஹல்லேலூயா இலைகளை கீழே போட்டு அந்த கழுதையை மதித்தார்கள். தேவ ஜனமே,
இன்னைக்கு இயேசு உன் மேல வந்துட்டார்னா, இயேசு உன் இருதயத்துக்குள்ள வந்துட்டார்னா, இயேசு உண்மையாகவே உன்னை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டார் என்றால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், இன்பமாய் மாறும், தேவனுக்கு பிரியமாய் மாறும். தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து ஆண்டு சமூகத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தொடர்ந்து இந்த ஆராதனையில, இந்த ஜெபத்துல, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்களை ஆயத்தப்படுத்துவீங்களா? கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் குடும்பத்துல நீ ஒரு விசேஷித்த நபராய் மாறுவ. இந்த தேசத்துல நீ விசேஷித்த நபராய் மாறுவ. நீ நடக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உன் கூட நடந்து வருவாரு. ஒருவர் உன் கூட வரணும், ஒருவர் உன் கூட வரணும். உன்னை ஆயத்தப்படுத்துவாயா? என் கூட வாருங்கப்பா, என்ன நிரப்புங்கப்பா. ஒன்னே ஒண்ணு, இந்த உலகத்துல எனக்கு இத்தனை கோடி இருக்குது, இத்தனை வீடு இருக்குன்னு சொன்னாலும் அதை இந்த உலகத்துல தான் விட்டுட்டு போக போறோம். ஆமீன். எத்தனை கிலோமீட்டருக்கு உனக்கு லேண்ட் இருந்தாலும் நீ மரிக்கும் பொழுது ஒரு 6 அடி நிலம் தான் உனக்கு சொந்தம். அந்த 6 அடி நிலம் கூட இன்னைக்கு குறைஞ்சு கொண்டு வருது. இத்தனை வாகனம் இருக்குது, இவ்வளவு தங்கம் இருக்குதுன்னு சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. நம்ம மரிக்கும் பொழுது எதையுமே கொண்டு போவதில்லை. ஆனா நீ கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை நீ கொண்டு போகணும். அந்த மகிமையை நீ கொண்டு போவ. உன் வாழ்க்கையில கீழ்ப்படிதலை நீ கொண்டு போவ. உன் மனசாட்சி சுத்தமா இருக்கிறத நீ கொண்டு போகணும். இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து செல்லும் பொழுது ரட்சிப்போடு நீ பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தத்தோடு போகணும். அதெல்லாம் இல்லாமல் போகும் பொழுது அந்த பரலோக கதவு உனக்கு பூட்டப்பட்டு இருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படாத. நீ ரட்சிக்கப்படு, நீ ரட்சிக்கப்படு, நீ மறுபடி பிறக்கணும். இதெல்லாம் ஆண்டவராக இயேசு சொன்ன விஷயங்கள். இதை பத்தி தெரியவில்லை என்றால் இதை பத்தி தெரிந்து கொள்ள தீவிரமாக தேடு, தீவிரமாக தேடு. தேடும் பொழுது கண்டடைவாய். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? நீ உன்னை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் உன் மூலமா பெரிய காரியத்தை செய்ய போறாரு. நீ நினைத்திராத லெவல்ல உன் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த 100 நாள் முடியும் பொழுது உனக்குள்ள கர்த்தருடைய அக்னி பலமா இறங்கி இருக்கும். ஆண்டு உன்னை கொண்டு செய்கிற திட்டங்கள், உன் வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை கண்டு நீ ஆச்சரியப்படுவ. ஒருவேளை உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை டோட்டலா மாறும். ஒருவேளை உன் குடும்பத்தினுடைய வாழ்க்கை டோட்டலா மாறும். கர்த்தர் எதை செஞ்சாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் எதை செய்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளணும். உங்களை ஆயத்தப்படுத்துவீர்களா? ஒரு அக்கறை உங்க மேல இறங்க போகுது, ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்க போகுது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்ன நிரப்புங்கப்பா. ஒரு அபாஷகதனரபா உன் கூட வரப்போறாரு. உன் நிழலோடு நிழலா இருப்பாரு, உன் பார்வையோடு பார்வையா இருப்பாரு, உன் வாயோடு வாயா இருப்பாரு. அதற்கு ஒன்னே ஒண்ணு தேவை, உன்னை நிரப்பணும். உன்னை வெறுமையாக்க உன்னை நிரப்பு. ஒரு பேனாக்க உள்ளாடி எந்த மைய ஊத்துகிறோமோ, எந்த இங்கு ஊத்துகிறோமோ அந்த கலர்ல தான் அந்த பேனா எழுதும். நீ உன் இருதயமாகிய பேனாவில் கவலை என்ற இங்கை ஊத்தினால், கவலை என்ற மைய ஊத்தினால் உன் வாய் பேசுகிறது கவலை தான். வியாதி என்ற மைய உன் இருதயத்துல ஊத்தினால் உன் வாய் பேச போறது வியாதி தான். உன் இருதயத்தின் நிறைவினால் தான் உன் வாய் பேசும். ஆண்டு சொல்லுகிறாரு, இந்த வியாதி வரும் போகும், கடன் வரும் போகும், சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு காலம் உண்டுனா சிரிக்க ஒரு காலம் உண்டு. அதனால இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நிரந்தரமானது ஒன்னே ஒண்ணுதான். உன் இருதயத்துல நீ கர்த்தரை கொண்டு வரணும். அதுதான் நிரந்தரமானது. கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வரணும், ஆவியானவரை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. கவலை வரும் போகும், கஷ்டம் வரும் போகும், ஆனா ஆவியானவர் வந்துட்டு போக மாட்டாரு, உன் கூடவே இருப்பாரு. நீ நிரந்தரமான எட்டர்னல் திங்ஸுக்கு, பெர்மனன்டான விஷயத்துக்கு உன் வாழ்க்கையை நீ கவனம் செலுத்து. ஏதோ டெம்பரரியான ஒரு பிரச்சனை மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை விட்டு விடாத. அந்த பிரச்சனை எல்லாம் தானா மாறி போகும், தானா மாறி போகும். பனியை போல உருகும், பனியை போல குளிர போல ஒரு பிரச்சனை ஒன்று நடுங்கி கொண்டிருந்தா இந்த நீதியின் சூரியன் உதிப்பார் என்றால் பனியெல்லாம் உருகி போகும், உன் பிரச்சனை எல்லாம் காஞ்சி போகும். தண்ணியில உடைப்பட்ட அந்த உடைய போல வெயில் அடிக்க அடிக்க நனைந்த துணிகள் காய்கிறது போல பிரச்சனையான போராட்டமான எல்லா சூழ்நிலைகளையும் அந்த ஆண்டவருடைய வெளிச்சம் மாற்றும். ஹல்லேலூயா. சில நேரம் சில ரோடுகள்ல பயணம் செல்ல முடியாது, ஏனென்றால் சேரும் சவதியுமா இருக்கும். தேவ பிள்ளையே, கத்தி ஜொலிக்கிற அந்த சூரியனுக்கு முன்பதாக மனிதர்கள் பயணம் செல்ல முடியாத அந்த பாதையில உள்ள எல்லா துளிகளையும் சவதிகளையும் சாக்கடையை போல் இருக்கிற அந்த குழி உள்ள தன்மை உள்ள புதைக்குழி நிறைந்த அந்த ரோடு வெயில் படப்பட ஒரு கற்பாறையை போல ஒரு வறண்ட பூமியாக மாறும். அதற்கு மேலாக வாகன
வாகனம் செல்லத்தக்கதான கட்டியான ஒரு பாதையாக மாற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காத. பிரச்சனையை போக்குகிற அந்த நீதியின் சூரியனாகிய இயேசுவின் வெளிச்சம் வாழ்க்கையில வரணும். அந்த வெளிச்சம் வந்துச்சுன்னா உன்னை குளிர போல நடுங்க வைக்கிற பிரச்சனைகள் தானா ஓடும். உன் குளிர் மாறப்போது. வியாதி என்ற குளிர்ல நீ இருக்கிறாயா? இந்த நீதியின் சூரியன் கிட்ட வந்துட்ட. அதனால உன் இருதயமாகிய பேனாவை கவலையினால் நிரப்பாத, வல்லமையினால் நிரப்பு, விசுவாசத்தினால் நிரப்பு. உன் இருதயத்துல நீ எதை சொல்லுகிறாயோ அதை தான் நீ உன் வாயால பேசுவ. அதனால அவிசுவாசமா பேசாத. உன் இருதயத்துல கசந்து போகாத, அடுத்தவங்களை பார்த்து சொந்து போகாத. உன் இருதயத்துல ஆண்டவரை மட்டும் தரிசிக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேசுகிறார். உன் இருதயத்துல கர்த்தர் மட்டும் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே என்ன நிரப்புங்க, நிரப்பிடுங்கப்பா. என்ன கொண்டு அக்னி நதியை பாய செய்யுங்கப்பா. என்ன கொண்டு அபிஷேக நதியை பாய செய்யுங்கப்பா. என்ன ஒரு பேதுருவை போல மாத்துங்கப்பா. என் நிழல்ல அபிஷேகம் இறங்கணும். என் குடும்பத்துல அபிஷேகம் இறங்கணும். என் வீட்டுல அபிஷேகம் இறங்கணும். யாராவது என் வீட்டுக்கு விரோதமாக, என் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு போராட்டத்தை கொண்டு வந்தா என் வீட்டுக்குள்ள அக்னி இருக்கிறத உணரணும். என் வீட்டுக்கு முன்னாடி பிசாசு நிற்கும் பொழுது யாராவது பிசாசுகளை அனுப்பிவிட்டாலோ இல்ல மோசமான ஆவிகள் வந்தாலோ, ஹல்லேலூயா, அன்னைக்கு சங்கார ஆவி இஸ்ரவேல் ஜனங்களை கடந்து போகும் பொழுது, சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது அந்த வீட்டுக்கு முன்னாடி ரத்தம் இருக்கிறதை பார்த்து, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இருக்கிறதை பார்த்து அந்த சங்கார தூதன் கடந்து போனா, இன்னைக்கு நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, உன் வீட்டுக்கு முன்னாடி, ஓ தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துல ஒவ்வொரு நெத்தியிலையும் இந்த இயேசுவின் ரத்தம் பதிக்கப்படணும். இந்த உலக ஆவிகள், இந்த வியாதியின் ஆவிகள், இந்த கேன்சரின் ஆவிகள், இந்த உலக ஆவிகள் உன் குடும்பத்துக்கிட்ட வரும் பொழுது அது உன்னை விட்டு கடந்து செல்லும். உன்னை ஆயத்தப்படுத்துகிறாயா? உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்க போகுது. உன் மேல ஒரு அக்னி இறங்க போகுது. நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பல இடங்கள்ல இருக்கிற தெய்வ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த லைவை நீங்க எப்போ நீங்க பார்த்தாலும் ஆண்டவர் உங்களோடு பேசுவாரு. நீங்க ஒருவேளை நேரடியாக அதை பார்த்து கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் இந்த லைவ் முடிந்த உடனே கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் பல வருஷம் கழித்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையில் ஒரு 100 நாள் ஒதுக்குங்க. 1வது நாள்ல இருந்து ஜெபிங்க. ஒரு 100 நாள் நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவ வல்லமை தர இறங்கும், தேவ மகிமை இறங்கும். ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவீர்கள் சொன்ன ஆண்டவர் 100 நாள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக வெளிப்படுவார். நீங்கள் ஆண்டவரை கண்டடைவீர்கள். நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது முழு மனதோடு தேடினீர்கள் என்றால், தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள். இந்த 100 நாள் என் ஆண்டவரை நான் தேடணும், என்ன படைச்சவரை நான் பார்க்கணும், என்ன படைச்சவரோடு நான் பேசணும், என்ன படைச்சவர் எனக்காக கிரியை செய்யணும்னு நீங்க முழு மனதோடு தேடுவீர்கள் என்றால், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்னை தேடுகையில் நீ கண்டடைவாய். You will meet the God. You will see the hand of God. You will see the power of God is moving in your life. அன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில கர்த்தருடைய அக்னி கிரியை செய்யறதுக்கு நீ வாய்க்காலை வெட்டு. ஓ, கர்த்தருடைய அக்னி உன் குடும்பத்துல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். சேர்ந்து துதிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் துதிக்க போறோம். அந்த அக்னி உங்க மேல இறங்க போது விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு சகோதரி முக்காட போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்துல அக்னி இறங்குது. ஒரு சகோதரன் ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை எழுப்புங்கன்னு சொல்றீங்க. உன்னை எழுப்புகிறா. ஒரு வயதான தகப்பனை ஆண்டவர் காட்டுகிறார். உன் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை கர்த்தர் மாட்டுகிறார். நீ எழுப்பி நடப்ப. நீ நெடுநாளா உன் வியாதியில கடந்த கர்த்தர் உன்னை சுகப்படுத்துகிறார். லியாந்தலரபா லீகாரபா லீகாதலரபா மார்க்குன்னு சொல்லுகிற ஒரு சகோதரன் ஆண்டவர் காட்டுகிறார். மார்க் உன் வாழ்க்கை மாறப்போகுது. லியாந்தலரபா ஷத்தலரபலகடரா லியாந்தலரபலபா ஸ்டெஃபி உன் வாழ்க்கை மாறப்போகுது. சகோதரி ஸ்டெஃபி உன் குடும்பம் மாறப்போகுது. லியாந்தலரபா ஷாலினி கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்துகிறார். ஷாலினி ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை லியாந்தலரபா லியாந்தலரபா. உங்க கமெண்ட் எல்லாம் நான் வாசிக்கல, ஏன்னா நான் ஜெபத்துல இருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் தாரேன். ஆவியானவர் இடைபடுகிற பேரை தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். லியாந்தரபா ஷந்தலரபா. ஒரு அக்னி இறங்க போது. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவியின் நதியிலே மூழ்கணுமே, நிரம்பணுமே நான் நிரம்பணுமே, பரிசு
பரிசுத்தாவியால் நிரம்பணுமே. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே. ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்கிறாரு. நிரப்பிடுங்க. உங்களுக்கு விரோதமான ஆவிகளை நிர்மூலமாக்குறாரு. பொன்னான ஆவிகள் விரண்டு ஓடுகிறது. ஒரு ராபா பாபா பாபா பெற்றுக்கொள்ள ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள ஒரு அக்கனியை, ஒரு பலத்த அபிஷேகம். முட்டுகள் திறக்கப்படுகிறது, முட்டுகள் திறக்கப்படுகிறது. ஒரு காலியான பாத்திரமா நீ வாழ்ந்தது முடிவுக்கு வரணும். ஒரு காலியான பாத்திரம், ஓ வெறுப்புள்ள பாத்திரம், சோறு உள்ள பாத்திரமாக அல்ல, கசப்புள்ள பாத்திரமாக அல்ல, அபிஷேகம் உள்ள சாண்டியாக, நிரம்பி வழிகிற ஒரு சாண்டியாக, தழும்பி வழிகிற, ஓடி பாய்ந்து ஓடுகிற ஒரு அபிஷேகம். சங்கீதம் 23 சொல்லுகிறபடி கர்த்தர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உன் பாத்திரம் நிரம்புது. பெற்றுக்கோள், பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். பியூலா உன்னை நிரப்புறாரு. ஓரா பாபா 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 பாபா. பெற்றுக்கோள் மகளே, பெற்றுக்கோள் மகளே. ஓரா பாபா 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 பாபா. சின்ன பிள்ளைகளை ஆண்டவர் தொடுகிறாரு, சிறுவர்களை தொடுகிறாரு. உங்க வாழ்க்கையில் உள்ள சின்ன பிள்ளைகளை தொடுகிறாரு. முட்டு வலிகள் மாறுகிறது, இடுப்பு வலிகள் மாறுகிறது, சாப கட்டுகள் உடைகிறது. எல்லா கிட்னி பிரச்சனைகளை கர்த்தருடைய அக்கினி தொடுது. லிவர் ப்ராப்ளத்தை கர்த்தர் மாட்டுகிறார். உன் குடும்பத்தில் உள்ள சாப கட்டை கர்த்தர் உடைகிறார். பெற்றுக்கொள் மகனே. ஜான் கர்த்தர் உங்களை தொடுகிறார். சுரேஷ் கர்த்தர் உங்களை தொடுகிறார். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, கேளுங்க. அக்னியால நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. கேளுங்க, கேளுங்க. நிரப்புங்கப்பா. புதிய வாசல், புதிய வாசல். ஓ இழந்து போனதை தாராரு, இழந்து போன ஊழியத்தை தாராரு, இழந்து போன சுவிசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் எடுத்து தாராரு. நீ வேண்டான்னு போட்ட சில அபிஷேகத்தை தாராரு. ஒரு சகோதரியினுடைய கால்களை ஆண்டு சுத்தப்படுத்துகிறாரு. ஓ கால் ரொம்ப பலவீனமா இருக்குது, ஓ கால்ல வியாதி இருக்குது, உன் கால ஆண்டு சுகமாக்குறார் சகோதரியே. ஓ பாபா 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 பாபா. உன் கால்ல உள்ள அந்த பிரச்சனையை கர்த்தர் மாத்துகிறார். ஓ ராபா சுயாந்தல ரபா. ஓ இந்த கால்ல உள்ள இந்த வியாதி, ஓ இந்த ரத்த வண்ணமா இருக்கிற வியாதி, ஓ இந்த அல்சர் போல இருக்கிற வியாதி என்ன கொன்னுருமோ பயப்படாத. கர்த்தர் ஹீலிங் பண்றாரு, கர்த்தர் ஹீலிங் பண்றாரு. உனக்காக ஆவியானவர் இறங்கி இருக்கிறாரு, ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். மகளே உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆவியானவர் சொல்லுகிறாரு. கச்சையை தொடுவோம், அதிசயம் பெறணும். போல நிரப்பிடுங்க, பவள போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல நிரப்பிடுங்க, பவள போல் பயன்படுத்திடுங்க. நிழல தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழல தொடுவோர் அற்புதம் பெறணும், கர்ச்சீஃபை தொடுவோர் அதிசயம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க. எத்தனை பேர் கேட்பீங்க, என் கர்ச்சீஃப்ல கூட தேவ வல்லமை, என் ஆவி ஆத்மா சரீரத்துல தேவ வல்லமை, என் நிழல்ல கூட என் அபிஷேகம், என் ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல இறங்கணும்னு எத்தனை பேர் கேட்பீங்க? கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தேவ மகிமை இறங்குது, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு அக்கினி பந்து இறங்குது, ஒரு அக்கினி தீ இறங்குது. சிலருடைய நாவை தொடுறதை நான் பார்க்கிறேன், சிலருடைய நாவு தொடப்படுகிறது. புதிய அந்நிய பாஷை வருது, புதிய அக்கினி இறங்குது, கட்டு உடையுது. லியாந்தால ரபா ஷீலா கர்த்தர் தொடுகிறாரு, உங்க குடும்பத்தை தொடுகிறாரு. லியாந்தால ரபா விக்ரம் கர்த்தர் தொடுகிறாரு. லீ காதா ரபா பாபா பாபா பா. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. ஓ நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால் என்ன நிரப்பிடுங்க.
நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையால நிரப்பிடுங்க. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, ஆவியினாலே நிரம்பணுமே, நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, வல்லமையால நிரம்பணுமே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. ஓ நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்புகிறாரு, சிலரை நிரப்புகிறாரு, வல்லமையா நிரப்புகிறாரு. ஒரு பயங்கரமான ஆயுதமா மாத்துறாரு, ஒரு பயங்கரமான கருவியா ஒண்ணு மாத்துறாரு, ஒரு பயங்கரமான அசைக்க முடியாத ஆயுதமாக மந்திரவாதிகளுக்கு சவாலாக உன்னை மாத்துகிறார். சகோதரி, உன் மேல பலத்த அபிஷேகம் இருக்குது. லிடியா கர்த்தர் தொடுகிறாரு, லியாந்தலரவா நேசமணி கர்த்தர் தொடுகிறாரு. உன் குடும்பத்தில் அக்னி இறங்குது. பாய்ந்திட செய்யும் தெருவெல்லாம் அக்னி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்னியால. நிரப்புங்கப்பா. ஒரு டீச்சர் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல விடுதலை வருது. டீச்சர் உங்க குடும்பத்துல விடுதலை வருது. லீகா ராமா ஷீலா உங்க குடும்பத்துல விடுதலை வருது. ரமேஷ் உங்க குடும்பத்துல விடுதலை வருது. சந்தேகப்பட வேண்டாம், ஆவியானவர் பேசுகிறாரு. உங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது, உங்க வாழ்க்கை சுத்திகரிக்கப்படுகிறது. தேவ பிள்ளையை பெற்றுக்கோள், பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். ஒரு அபிஷேகம், ஒரு அக்னி உங்க குடும்பத்துல இறங்கிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு. கட்டு உடையுது, அபிஷேகம் இறங்குது. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சைய தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுல போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிர்மலா கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறா. நிர்மலா ஆவியானவரை தொடுகிறா. வசந்தி சகோதரி வசந்தி கர்த்தரவனை தொடுகிறா. தீமோத்தி கர்த்தர் தொடுகிறா, உங்க குடும்பத்தை தொடுகிறா. திருவெல்லாம் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யோ. திருவெல்லாம் அக்கினி நதியை. கலைவாணி கர்த்தரவங்களை தொடுகிறா. கலைவாணி கர்த்தரவங்களை தொடுகிறா. லீபா ராஷியா கமலேஷ் கர்த்தரவங்களை தொடுகிறா, உங்க குடும்பத்தை தொடுகிறா. ஒரு அம்மா ஷகதமா ஸ்ரீஜா கர்த்தரவங்களை தொடுகிறா. ஸ்ரீஜா கர்த்தரவங்களை தொடுகிறா. ஆல்வின் கர்த்தரவங்களை தொடுகிறா. லீபா ஷகதரா கபரா கபரா லேமோரோசோ மனோ கர்த்தரவங்களை தொடுகிறா. மனோ உங்க வாழ்க்கை மாறுகிறது. சொல்லுவோமா? காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே, ஆவியில் நதியில் மூழ்கணுமே. மூழ்கணுமே, நான் மூழ்கணுமே,
சகோதரி கேத்ரின், சகோதரி ரெபெக்கா, ஆவியானவர் காட்டுகிறார் உன்னை பெரிய காரியத்துல கொண்டு போவார். உன்னை பெரிய காரியங்களை செய்ய அழைத்திருக்கிறார். சிஸ்டர் மார்கரெட், சிஸ்டர் ஜெனிட்டா, பாபா ஷகதா ரபா ஷகதா ரபா ஷேகதி ஜோலாபா ரத்னா ரபா ஷகனா தலா பௌரியானா ஜோலாப்ரதியானா ரபா அப்பா ஆமென். ஓ ரபா ஷகதா ரபா. தேவ பிள்ளையே, உனக்காக ஒரு யுத்தம் நடந்திருக்கு. உனக்காக ஒரு கரை இறங்கி யுத்தம் பண்ணியிருக்கு. உன் குடும்பத்தை விடுதலையாக்க தேவன் இறங்கிட்டாரு. இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த 8வது நாள் ஆவியானவர் கொண்டு வந்தாரு. உங்களை எல்லாம் பலப்படுத்தி இருக்கிறாரு. தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு சமயம் இருந்தா நம்ம சேனல்ல பரிசுத்த ஆவியானவர் பேசின அநேக வார்த்தைகள் உண்டு, போய் பாருங்கள். ஒரு ஆளுக்காவது நீங்க ஷேர் பண்ணணும். ஒரு ஆத்மாவுக்காவது நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏதோ அழிந்து போற ஒரு ஆத்மாவுக்கு பயன்படும். நம்ம கடந்த நாட்கள்ல இரவு 12 மணி வரைக்கும் இந்த லைவை போட்டு கொண்டிருந்தோம். ஏன்னா சொல்லப்பட்ட வார்த்தைகள் எந்த நேரத்துல மக்கள் வந்து பார்க்கறாங்க நமக்கு தெரியாது. அதனால நம்ம திரும்பி அதை ஓடிக்கொண்டே இருந்தது. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது இந்த லைவ் முடிகிறது. நீ இதை ஷேர் பண்ணி விடு. அநேகரை தொடட்டும், உன் குடும்பம் தொடட்டும். ஆமேன். வருகிற நாட்கள்ல பிரயர் டைம் சொல்லுகிற இந்த சேனல் தேவனுடைய வருகை தாமதம் என்றால் நிச்சயமாக இருக்கும். உங்க குடும்பத்துல விடுதலையை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சேனல் ஆவியானவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய வருகை வரைக்கும், ஆண்டுடைய வருகை தாமதமானால் இந்த பிரயர் டைம் சொல்லுகிற சேனலை கர்த்தர் என்றும் ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். என்னைக்குமே தேவ பிள்ளைகள் ஜெபிக்கணும் தோணுச்சுன்னா நீங்க பிரயர் டைம்னு டைப் பண்ணி உங்களுக்கு ஆவியானவர் கொடுக்கிற, உங்களை இழுத்து சென்று சில வார்த்தைகளை உங்களுக்கு தருகிற அபிஷேகம் உள்ள வார்த்தைகள் இந்த சேனலுக்குள்ள மறைந்திருக்குது. தேவ பிள்ளையே, ஒரு ஆளுக்காவது நீ ஷேர் பண்ணு, ஒரு குரூப்லயாவது ஷேர் பண்ணு. தேவன் உன்னோடு இடைப்படுகிற அவன் மக்களோடு இதை ஷேர் பண்ணி 100 நாள் ஜெபிக்க வைங்க. தெய்வ பிள்ளைகளே, தொடர்ந்து 9வது நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பேசுவாரு. இரவு தினமும் 9 மணி அளவுல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோக்களை, லைவ் வீடியோக்களாக அது உங்களுக்கு வெளியே வரும். நீங்க 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா பிரயர் டைம் சேனல்ல இந்தியன் டைம் 9 மணி அளவுல தினமும் இந்த ஜெபம் ரிலீஸ் ஆகிறது. ஒருவேளை உங்க வேலையின் சூழ்நிலை காரணத்தினால் நீங்க பிறகு பார்க்கிறீர்கள் என்றாலும் ஆவியானவர் உங்களுக்காக ஒரு வார்த்தை வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தை மாற்றும் ஒரு அதிசய வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை கண்டிப்பாக தொடும். அதனால நீங்க உங்களுக்கு எப்படியாவது நீங்க காலையிலேயோ மாலையிலேயோ மதியமோ எப்பொழுது வேண்டாலும் எந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ இந்த 1 மணிக்கூர் ஓட விட்டு நீங்க ஜெபித்திருங்க. நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் கொடுத்த வார்த்தையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ ஜனங்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.